ஹே ஆல் ப்ரைஸ் லார்ட் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எனக்கு கொண்டு வந்திருக்க டாபிக் என்னென்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸுங்க. ஸோ 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து ஜீசஸ் வந்து புதிய ஏற்பாடில் 2 கமாண்ட்மெண்ட்டாக மாற்றுறாங்க. அது என்னென்னா வந்து நான் 10 கமாண்ட்மெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காடை தவிர வேறு காடை வர்ஷிப் பண்ணக்கூடாது, ஐடல் வர்ஷிப் பண்ணக்கூடாது, காடோட நேம் வந்து ஈவில் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, சபத்தை ஹோலியாக வைக்கணும். ஸோ இந்த 4 கமாண்ட்மெண்ட்டும் காடோட கனெக்டடான கமாண்ட்மெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னா வந்து அதுக்கு ஜீசஸ் வந்து ஒரு கமாண்ட்மெண்ட்டாக மாற்றுறாங்க. அது என்னென்னா வந்து worship your God with all your hearts, all your mind and all your soul. ஸோ நெக்ஸ்ட் 6 கமாண்ட்மெண்ட்ஸ் என்னென்னா வந்து அம்மா அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஸ்டீல் பண்ணக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, மர்டர் பண்ணக்கூடாது, அடல்ட்ரி பண்ணக்கூடாது, நாட் கவர்ட், மற்றவங்களோட திங்ஸை வந்து ஹிச்சிக்கக்கூடாது. இந்த 6 கமாண்ட்மெண்ட்டுக்கும் ஜீசஸ் வந்து ஒரு கமாண்ட்மெண்ட் ஆக்குறாங்க. அது என்னென்னா வந்து லவ் யூர் நேபர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப். ஸோ நம்ம வந்து நம்மள மாதிரியே மற்றவங்கள வந்து அன்பு செலுத்தினா வந்து இந்த மீதி இருக்கிற 6 கமாண்ட்மெண்ட்டும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க வந்து சில பேர் இந்த 10 கற்பனைகளும் வந்து கைப்பிடிக்காமல் இருப்பாங்க. பட் அவங்க ஷாராக வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, லைக் கைண்ட் ஆஃப் காடு மேலே நம்பிக்கை இல்லாதவங்க ஏத்திஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் உலக பிரகாரமான விஷயத்தில் நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம், ஏழைங்களுக்கு இறங்குறோம், பொய் சொல்கிறதில்ல, மர்டர் பண்ணுறதில்ல, நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம், ஸோ நாங்கள் வந்து காடை வர்ஷிப் பண்ணணும், இல்லை அந்த 4 கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, நம்ம வந்து 2 கமாண்ட்மெண்ட்டும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் தான். அதில் வந்து இதில் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு காட் ஒரு இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. அது எந்த இடத்துலனா வந்து மேத்யூ சாப்டர் 10:37. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட அதிகமாக அம்மா அப்பாவையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை பிரதர்ஸையோ யாராக இருந்தாலும், இது எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறாங்க, எந்த வேர்ல்ட்லி திங்ஸை நம்ம வந்து அதிகமாக நேசிக்கிறோன்னா வந்து கான் பி த டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட்னு கிளியராக சொல்கிறாங்க. ஸோ இந்த வசனத்தில் வந்து ஜீசஸ் வந்து கிளியராக சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணி நீங்கள் செகண்ட் கமாண்ட்மெண்ட்டை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோன்னா கான் பி த டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட்ங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்து நீங்கள் கடவுளுக்குள்ளே வரீங்களோ ரெண்டு கமாண்ட்மெண்ட்டும் ஈக்குவலி நம்ம வந்து கைப்பிடிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நீங்கள் எப்போ வந்து கடவுள் கூடயே நீங்கள் வந்து நடக்கிறீங்களோ, கடவுளை அன்பு செலுத்துறீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்ல்ட்லி திங்ஸுக்கு இருக்கிற கமாண்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துருவோங்க, அழகாக அலைன் ஆகிடுவோங்க. ஸோ நம்ம எப்போ கடவுளுக்கு பயந்து நடக்கிறோம், அன்பு செலுத்துகிறோன்னா நம்ம உலக பிரகாரமான கமாண்ட்மெண்ட்டை நம்ம கண்டிப்பாக கைப்பிடிப்போம். அண்ட் கடைசியாக ஜீசஸ் வந்து ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டு கடவுளோட வார்த்தையை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவங்கள பேப்டைஸ் பண்ணணும். ஸோ வந்து எப்போ நம்ம கிரைஸ்ட்குள்ளே வந்துட்ட பிறகு, நம்ம கிரைஸ்ட்குள்ளே வந்து வளர்ந்துட்ட பிறகு லாஸ்ட் கமாண்ட்மெண்ட்டை வந்து இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வந்து கிரைஸ்ட்டை பற்றி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோங்க. ஸோ அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வசனமும், கடவுள் கொடுத்த எல்லா விஷயமுமே நம்ம கைப்பிடிச்சிட்டு கடவுள் கூடயே நடக்கலாம். God bless you.